விக்ரம்போது அடுத்தடுத்து லைன் அப் வந்து படங்கள் வந்துகிட்டு இருக்கு. நெறைய படங்கள் அப்படியே புக் ஆயிட்டு இருக்கு. இந்த சூழல்ல இவங்க 2 பேரையும் வச்சு படம் எடுக்கிறார். இந்த படத்துல வந்து கதாநாயகியா வந்து தேவயானி. இந்த படத்துல ஏகப்பட்ட பஞ்சாயத்துங்க. இவங்கள கூப்பிட்டு வச்சு லேட் பண்றது, ஷூட் எடுக்கிறது கிடையாது. தேவயானி பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்குது. தேவயானிய டிஃபரெண்ட்டா போஸ் குடுக்க சொல்லி எடுத்து ரசிக்கிறது இப்படியே பண்ணியிருந்திருக்காரு. இந்த படம் முடிஞ்ச பிறகு ஆர்.பி. சௌத்ரியே வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாராம். என்னன்னா, "இவங்க 2 பேரும் லவ் பண்றதுக்கு நான் கோடிக்கணக்குல செலவு பண்ணியிருக்கேன்டா" அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு வந்து மனச வெறுத்திருக்கிறாரு ராஜகுமார் அவர்கள். அந்த அளவுக்கு மோசமா இதுல வந்து ஒரு விஷயம் அன்னைக்கே பேப்பர்லலாம் கூட வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சரத்குமார் வந்து ராஜகுமார அடிச்சிருக்கிறாரு. "உனக்கெல்லாம் என்னடா டைரக்ஷன் பண்ற? எதுக்குடா அப்படி பண்றன்னு" சொல்லிட்டு அடிச்சதாவும் ஒரு தகவல் வந்து இருக்கு. ராஜகுமார் அடிச்சதாம். அந்த அளவுக்கு ஒரு மோசமான இயக்குனர் தான். ராஜகுமாரன் ஒரு அடையாளமே கிடையாது. இன்னைக்கு வந்து அவர் வந்து போயிட்டு, "நானு இயற்கை விவசாயம் பண்றேன், அத பண்றேன், இத பண்றேன், இந்த செக் ஆடி எண்ணெய் வைக்கிறேன்." இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு வந்து சினிமாவுல வந்து வாய்ப்புகள் இல்லைன்னு சொல்லி தூக்கி போட்ட பிறகு, அங்க போய் வியாபாரத்துல இறங்கிட்டார். சரி ரைட் ஓகே. அவரு போய் இறங்கிட்டாரு. அது வந்து வியாபாரம்